கைஸ், நிறைய நாடுகள் ஸ்கில் விசான்னு சொன்னால் திறமைக்கு ஏற்ற விசா. நீங்கள் ஒரு ஐடி டெக்னீஷியனாக இருப்பீங்க, இல்லை ஒரு மெடிக்கல் ஒரு ஜாப்பில் இருப்பீங்க, ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க, ஜாப் இல்லாமல் இருப்பீங்க, அனுபவசாலியாக இருப்பீங்க, ஒரு வேலையில் அனுபவசாலியாக இருப்பீங்க. இப்படியான ஆட்களுக்கு வழங்கப்படுற விசா தான் ஸ்கில் விசா. இதை நிறைய நாடுகள் இலவசமாக ஸ்கில் விசா வழங்குது. நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஆஸ்திரேலியா கூட 2030 2.5 லட்சம் பேருக்கு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி தன்னோட வெப்சைட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி எப்படி அந்த ஸ்கில் விசாவை நாம் ஃப்ரீயாக எடுக்கலாம் என்ற மாதிரி சொல்லி நாம் பார்ப்போம். வீடியோ ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் லிங்கை தரேன், ஃபுல் வீடியோ பாருங்கள். எப்படி இந்த விசாவை நாம் ஃப்ரீயாக எடுக்கலாம்னு சொல்லி. ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் 40-50 லட்சம்லாம் செலவழிக்கிங்க தானே. அப்படிலாம் செலவழிக்காமல் எப்படி இந்த விசாவை ஃப்ரீயாக எடுக்கலாம்னு சொல்லி வாங்க. ப்ளீஸ் யூடியூபுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி விசாவை எடுக்கலாம் என்று சொல்கிறேன். லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இந்த ஸ்கில் விசாவை நாம் எடுக்கலாம்னு சொன்னால், நிறைய நாடுகள் தற்போது ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அதே மாதிரி நியூசிலாந்து, அடுத்தது யூஏஇ உட்பட, யூஏஇயும் ரீசெண்டாக துபாய் ரீசெண்டாக அறிவிச்சிருக்கு ஸ்கில் வேக்கர் விசா வழங்க போவதாக. ஸ்கில் விசா நிறைய நன்மைகள் இருக்குது. ஃபெமிலியாக நாம் வசிக்க இயலும் ஸ்கில் விசாவில். இதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்த விசாவை 4 வருஷத்துக்கு மட்டும்தான் விசா ஸ்கில் விசா வழங்கப்படும். இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால், நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் ஆஸ்திரேலியா இமிக்ரேஷன் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், அதில் நீங்கள் தகுதியா இல்லையான்னு சொல்லி முதல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள்ட்ட இருந்தால் டிகிரி இல்லை உங்களுடைய வேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லை பொறுத்து நீங்கள் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். முதலாவது நீங்கள் எந்தவித பணமோ இதுவுமோ நீங்கள் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதல் நீங்கள் இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சொன்னால், உங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணதுக்கு அப்புறம் லிங்க்டின் அடுத்தது seek.com அடுத்தது seek.comல நிறைய ஆஸ்திரேலியா வேக்கன்சிலாம் இருக்குது. ஆனால் எடுத்தவொடனே உங்களுக்கும் நீங்கள் என்ன வேலை தான் நீங்கள் அப்ளை பண்ணாலும், நீங்கள் என்ன தான் ஸ்கில்ஸாக இருந்தாலும், ஆனால் உங்களுக்கு உடனே எந்த கம்பெனியுமே ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு எடுக்க மாட்டேன். ஆஸ்திரேலியாவோ ஜெர்மனியோ யூஏயோ உங்களுக்கு என்ன தான் ஸ்கில்ஸாக இருந்தாலும் இருக்காது. அந்த நாட்டில் வசிக்கிற யாருக்குமே அப்படி ஒரு தகுதி இல்லை. நாட்டில் ஆட்கள் எடுக்கிற கஷ்டம் இந்த பட்சத்தில் தான் உங்களை அந்த அரசாங்கம் எடுக்கும். நீங்கள் கூடுதலாக இமிக்ரேஷனில் ட்ரை பண்ணீங்க. அதே மாதிரி லிங்க்டின் இப்படி seek.com அப்படிமான வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய சிவி, அடுத்தது மெயினாக சிவி, அடுத்தது உங்களுடைய கவர் லெட்டர், சரியா, இதெல்லாம் சரியாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி அதை அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். எங்கள் லிங்க்டின் அடுத்தது seek.com வெப்சைட்டில் மட்டும்தான் இதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்கள் சம்டைம் உங்களோட விசா ப்ராசஸிங் பேமெண்ட் வெப்சைட்டில் கூட சின்ன ஒரு அமௌண்ட் பேமெண்ட்லாம் இருக்குது. 40-50 லட்சம்லாம் இல்லை, ஒரு $46 அப்படி சின்ன சின்ன பேமெண்ட் இருக்குது. சம்டைம் நீங்கள் ஸ்பான்சர் உங்களை எடுக்கிற கம்பெனி ஏன்னுச்சுன்னா, நீங்கள் ஒரு வேலை இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், உங்களோட சிவி உங்களோட கவர் லெட்டர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஆன்லைன் இன்டர்வியூ நடக்கும், சரியா. நான் ஆராய்ஞ்ச இதில் நிறைய தெரிஞ்ச ஆஸ்திரேலியா நண்பர்கள் யாவற்றை நான் கேட்டேன். நான் உங்களுக்கும் டிரெக்டாக இன்டர்வியூ நடக்கும். ஆன்லைன் மூலம் வீடியோ கால் மூலம் நடக்கும். ஒரு இன்டர்வியூ மட்டுமில்லை, ஒரு 2-3 இன்டர்வியூ நடக்கலாம் உங்களுக்கு. அப்படி அதுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஓகேன்னு சொன்னால், சில கம்பெனிகள் உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கும்.
நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல. உங்களை ஸ்பான்சர் பண்ணி எடுக்கும். சம்டைம் நீங்கள் கட்ட வந்தாலும் அந்த பேமெண்ட்டை கூட உங்களை கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணி உங்களை வந்து எடுக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு. இப்படி தான் நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருந்தும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தும் சரி, மற்ற நாடுகளில் இருந்தும் நிறைய பேர் இந்த முறை மூலம்தான் இலவசமாக வந்து பயணிக்காங்க. 50 லட்சமோ 60 லட்சமோ 1 கோடி ரூபாவோ கொடுத்து அதிகமான ஆட்கள் வந்து போகல. இந்த ஸ்கில்ஸ் இல்லாத, திறமை இல்லாதவர்கள் தான் கூடுதலாக வந்து பணம் செலுத்தி அந்த போகிறதுக்குரிய முயற்சிகள் செய்கிறாங்க. அது ஸ்கில் விசா நீங்கள் இலவாக பெற முடியும். எப்படி இன்னொரு வழி ஒன்று இருக்குது. உங்களோட உறவினர்கள் யாரும் இருந்தாலும் உங்களுக்கும் அதுக்கேற்ற திறமை இருந்தால் இலவாக ஸ்கில் விசாவை, ஆஸ்திரேலியா ஸ்கில் விசாவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். பை கைஸ்.